அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனி நாளாகட்டும். முன்பு ஜெர்மனி நாடு பிளவுபட்டிருந்த போது பெர்லின் நகரத்தை கிழக்காகவும் மேற்காகவும் பெரிய மதில் சுவர் பிரித்தது. ஒரு நாள் கிழக்கு பெர்லினை சேர்ந்த சிலர் ஒரு லாரி நிறைய குப்பை கூளங்களை கொண்டு வந்து மதில் தாண்டி மேற்கு பெர்லின் பக்கம் கொட்டினார்கள். அவ்வளவு குரோதம். மேற்கு பெர்லினை சேர்ந்த மக்களும் அதே மாதிரி செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. மாறாக ஒரு லாரி நிறைய உணவுப் பொருட்கள், ரொட்டிகள், பால் பொருட்கள் மற்றும் மளிகை ஜாமான்களை கொண்டு வந்து மதில் தாண்டி அந்த கிழக்கு பெர்லின் பக்கம் அழகாக அடுக்கி வைத்து விட்டு போனார்கள். மேலும் அதன் மீது இவ்வாறு எழுதி வைத்து விட்டு போனார்கள்: ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தானே உங்களால் கொடுக்க முடியும் என்று எழுதி வைத்து போனார்கள். அன்பை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம், அன்பை கொடுப்போம். இப்படிப்பட்ட அன்பை பற்றி பரிசுத்த வேதாகமம் 1 கொரிந்தியர் 13:4-8 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பே பெரியது. அப்படி சொன்ன அன்பான தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஆமேன்.